உங்களோட யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணி பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணுறது, கேவைசி அப்டேட் பண்ணுறது, பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணுறது போன்ற பல்வேறு சேவைகளை ஆன்லைன் மூலமாகவே பெற முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் நம்பரை மெம்பர் போர்ட்டல் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அந்த புதிய அப்டேட்டின் படி இனிமே யூஏஎன் நம்பரை மெம்பர் போர்ட்டல் மூலமாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. மெம்பர் போர்ட்டல் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உமாங் ஆப் மூலமாக மட்டும்தான் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுவும் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ யூஏஎன் நம்பரை ஃபேஸ் ஆதென்டிகேஷன் யூஸ் பண்ணி உமாங் ஆப்பில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் நீங்கள் 2 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உமாங் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உமாங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உமாங் ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி. இந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த 2 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண உமாங் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உமாங் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த உமாங் ஆப்பை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. எனக்கு உமாங் ஆப்பில் ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னோட மொபைல் நம்பர் மற்றும் எம்பின்னை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ டிபார்ட்மெண்ட் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிஎஃப்ஓட சர்வீஸ் லிஸ்ட் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஏஎன் ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூஏஎன் ஆக்டிவேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூஏஎன் நம்பர், ஆதார் நம்பர் மற்றும் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இந்த 3ஐயும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணணும். அதாவது உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி காட்டணும். மேலும் உங்களோட கண்ணை நீங்கள் பிளிங்க் பண்ணணும். அதாவது கண்ணை மூடி திறக்கணும். அப்படி கண்ணை பிளிங்க் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் கேப்சர் ஆகிடும். மேலும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃபோட்டோ, நேம், டேட் ஆஃப் பர்த் போன்ற டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இந்த இடத்துல தெரியும். இப்போ உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு வரும். இந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஏஎன் மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓல்டு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டையும் நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களோட புதிய பாஸ்வேர்டையும் செட் பண்ணுங்க. நீங்கள் செட் பண்ணக்கூடிய புதிய பாஸ்வேர்டு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் மற்றும் சிம்பிள் இது எல்லாமே கலந்து இருக்கணும். அந்த மாதிரியான பாஸ்வேர்டை தான் நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கீழே கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் நியூ பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.